தற்சயமே ஒரு பரபரப்பாக இருக்கே செல்ல இதில் வெடிகுண்டு மிரட்டல் சொல்லிட்டு கடந்த 2 மாதத்தில் ஒரு 26 மேலே இந்த மாதிரி இன்சிடென்சஸ் நடந்திருக்கு மெயில் மூலியமாக பொதுவான அதில் 26ல் 19 பக்கமாக ஒரு proton.me அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணிட்டு மெயில் அனுப்பிட்டு இருக்காங்க. லாங்குவேஜில் பார்க்கும்போது தெரியுது ஒரே ஆள் தான் மாதிரி தெரியுது, இல்லைன்னா அவங்க சம்மந்தப்பட்ட ஆள் தெரியுது. ப்ரோட்டான் பொறுத்தபடியே அந்த ஃபாரின் பேஸ்டு ஒரு இமெயில் சர்வீஸ். நம்ம உடனே அந்த இன்வெஸ்டிகேஷன் படி டீட்டெயில்ஸ் கேட்டோம். அவங்க தரலையா டீட்டெயில்ஸ், அவங்க கொடுக்கலையா நமக்கு. அப்புறம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மைத்தி அவங்களுக்கு மூவ் பண்ணிட்டு இந்த proton.me அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்கலையான்னா நம்ம பொறுத்தபடியே இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் சர்வீஸ் இந்தியாவில் பேன் பண்ணோம். அதை ரிக்வெஸ்ட் கொடுத்தோம். அதுக்கு ஏத்தாப்பே ப்ரோட்டானுக்கு அவங்க கேட்டாங்க. இப்போ இன்னைக்கு தேதி இல்லை, கடந்த ஒரு 4 நாள்லேருந்து ப்ரோட்டான் இப்போ டீட்டெயில்ஸ் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. டீட்டெயில்ஸ் இவங்க பார்த்துட்டு திரும்பி அதை எக்ஸாமின் பண்ண போகிறாங்க. அது ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க நேற்று. ஆமாம். ஸோ விசாரணைப்படி வந்துடும். மீதி எல்லாம் அவுட்லுக்கில் வந்திருக்கு. ஒரு 6ஆம் தேதி வந்த இமெயில்னா அது மெயில் டு டார்ல வந்திருக்கு. அதை அவங்க கேட்டிருக்காங்க. சில விஷயத்தில் அதனால் ஒரு VPN யூஸ் பண்ணுறாங்க. VPN போன 1 வருஷத்துக்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படியே இந்தியாவில் பயன்படுத்தானா அவங்க அந்த IP அட்ரஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணும். முதல்ல VPN யூஸ் பண்ணும்போது IP அட்ரஸ் மாஸ்க் ஆகிடுவோம். உங்களுக்கு இங்கேருந்து ஆஸ்திரேலியா காட்டுவதை காட்டுவோம். பட் இப்போ ரிக்வெஸ்ட் கொடுத்தானா அவங்க கொடுத்தாகணும். எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கோஆப்ரேட் பண்ணலையான்னா அவங்களுக்கு இந்தியாவில் ஆப்ரேட் பண்ண அனுமதி கிடையாது. ஸோ இவங்க திரும்பி VPN செல்ல சிட்டி பொறுத்தபடி என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு எழுதியிருக்காங்க. ஆனால் பொதுவான ஒரு நம்ம பத்திரிக்கையாளர் நீங்கள் இருக்கீங்களா, ஒரு விஷயம் பேசல நினைக்கிறேன். சொல்லிட்டு வெடிகுண்டு வச்சுட்டு இந்த மாதிரி வெடிச்சிடுறதுக்கு வாய்ப்பு கம்மி. இது ஒரு மிஸ்சீஃப் தான். இதை நம்மள ஜாஸ்தி ஒரு வேல்யூ கொடுக்கக்கூடாது இதுக்கு. தேங்க்யூ.